என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். இலை கதிர், நீ நானும் சேர்ந்த மாதிரி தானே இல்லை கிளம்பணும் வீட்டை விட்டு? எங்களை போன காலையிலேயே? ஏன், என்ன விஷயம்? என்னென்ன சொல்ற? என்ன விஷயம் சொல்லி உன் அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறது உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லு பாப்போம். தெரியும். என்ன அதுக்கு? தெரியும் சொல்லிட்டியாலே காலையில என் கூட வந்துட்டு நீ எங்கோ போயிட்ட? வந்திருக்கலாம் இல்லையா? உன் அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா உன் அண்ணன் ஆபீஸ்க்கே விடுறது கிடையாது, அவனை கூட்டிட்டு திரியா. பத்தாத்துக்கு என்னவும் விடுறது கிடையாது. நீயாச்சும் இந்த ஆபீஸ்க்கு வந்து என்னவோ எதுவும் பார்க்கலாம் இல்லையா? எவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்கு, எத்தனை பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க வெளியே பணம் வேணும்னு சொல்லி. யாராச்சும் ஒருத்தர் பார்த்ததானப்பா கம்பெனி இழுத்து மூடிடலாம்னு நினைக்கிறீங்களோ? அவனுக்கு பொண்ணு பார்த்தா நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நிம்மதியா எங்க போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? போயிட்டுமா இல்லைன்னா அப்படியே? இப்ப ஏழை இப்படி கோவப்படுற? நான் என்ன சொல்லிட்டேன்? உன் அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறதுனால கொஞ்சம் ஆபீஸ்ல வந்து இருலன்னு சொன்னேன். இதுக்கு நான் ஏன் மேலே ஏறுறேன்? என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆகல, எனக்கு நிம்மதி வேணும். கொஞ்ச நேரம் எனக்கு ஃப்ரீயா விடுங்க. பெரியய்யா, ஃபைல் கேட்டிங்களே ரொம்ப நேரமா நிக்க. இந்தாங்க. முத்து, டேபிள் மேல வை. இல்ல இல்ல, என்கிட்ட கொடு. எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் நம்ம தான் பார்க்கணும் இந்த ஆபீஸ்ல. சரிங்க ஐயா, இந்தாங்க. எதுவா இருந்தாலும் சொல்லி விடுங்க, வெளியே தான் நிக்க. தப்ப என் மேல வச்சுக்கிட்டு அப்பா மேல கோவப்படுறேன். என்ன செய்ய? என் செல்வி என்ன செய்யறோ தெரியல. கோவத்துல நான் அந்த மாதிரி பேசினதுக்கு மனசு உடைஞ்சு போயிட்டு இருப்பான். ரொம்ப கஷ்டப்படுவான். தப்பு என் மேலதான். என்ன மன்னிச்சிடு செல்வி. நீயா என்ன அப்படியெல்லாம் பேசுன? எனக்கு மனசு இருக்குல்ல, நான் மட்டும் என்ன செய்ய சொல்லு? ஏ அம்மா, பானுவக்கா, வட்டிக்கு பணம் கொடுக்குற இடம் ஆபீஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஏதோ மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? எல்லாம் பணம்க்கா, பணம். பார்த்தாலே தெரியுது. என்ன கொஞ்சம் நஞ்சமா காசு கொடுக்குறாங்க வெளியில? லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. பின்ன அதுல சம்பாதிக்கிறது பின்ன எப்படி இருக்கும்? தாஜ்மஹால் மாதிரி தான் இருக்கும். தீபா, அங்க பார்த்து யாருன்னு சொல்லி அந்த பையன் பார்த்துருக்குறல்ல? ஏய் அம்மா, இவனா? இவன் சரியான திமிர் பிடிச்சவனாச்சே. என்ன தீபா, அவனை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியமா பார்த்த. என்ன விஷயம்? ஐயோ பானுக்கா, அவனை யாரும் தெரியாதா? அவனுக்கு எனக்கு ஏற்கனவே ஆவறதில்ல. அதான் அவனை பார்த்த உடனே இவனான்னு சொல்லி இருந்தேன். அவங்க ஆஃபீஸ் தானம்மா இது? அவனை போய் யாருன்னு கேட்குறீங்க? அவங்க ஆஃபீஸ்க்குள்ள உட்காந்துக்கிட்டு எல்லாம் தெரியும். அதான் உனக்கு தெரியுமா என்னன்னு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த பையன் ஒரு கதை ஓடுது தெரியுமா? நானே உங்களுக்கு சொல்லலாம் தான் இருந்தேன். எல்லாம் அந்த செல்வி விஷயம் தானே, இவங்க ரெண்டு பேர் விஷயம் தானே. வீதி பூரா நாடு பூரா ஓடிக்கிட்டு இருக்கிறது. டிவியில் சீரியல் ஓடுதோ இல்லையோ, இவங்க கதை தானே எல்லாருக்கும் வீட்டில் ஓடிட்டு இருக்குதம்மா. இவங்கள பற்றியே தெரியாமல் இருக்கும். தீபா, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த லட்சுமி அக்காவுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? நல்லா சொன்னீங்க, எல்லாம் தெரியுங்கக்கா. தெரியாம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது அவ பெத்த பொண்ணா இருந்தா கையை காலை உடச்சு மூளையில உட்கார வச்சிருப்பா. வளர்ப்பு பொண்ணு தானே, அதுவும் அவங்க அக்கா பொண்ணு ஆயிட்டு. அதான் கண்ணு காணாம ஓடிக்கிட்டு இருக்கிறது. எல்லாம் பணம் பண்ற வேலை, வேற என்ன இருக்கு? சரியா சொன்ன. பணம் பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்றது லட்சுமி அக்கா விஷயத்துல சரியா போச்சு பாத்தியா? அவ பொண்ணு எந்த மாதிரி இடத்துல பிடிச்சி வச்சிருக்கிற பத்திய மாப்பிள்ளைய? பிடிச்சாலும் பிடிச்ச புளியாங்கொம்பால பிடிச்சி வச்சிருக்கிற. நீ என்னம்மா இவளை கட்டிட்டாக்கா எல்லா பிரச்சனையும் அவங்க வீட்டில் சால்வ் ஆயிடும். அப்புறம் நம்ம தான் போய் அவங்க கிட்ட 5 கொடு 10 கொடுன்னு சொல்லி நம்ம தான் போய் நிற்கணும். என்ன சொல்ற தீபா? ஆமா பானக்கா, இந்த பூக்கார பொண்ணு செல்வி இன்னாமர வேலை பார்த்து வச்சிருக்கா பாத்தியா? அவங்க அப்பனுக்கு ஏதோ மயக்கம் வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களே, அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா தீபா, ஏதோ மயங்கிட்டாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் தான் கடந்தாங்க. இவளுங்கெல்லாம் போயிருந்தாங்களாம்மா கேங்க. தெரியும், சொல்லு. ஐயோ அக்கா, அது மயக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதோ இங்கே நிற்கிறான் இல்லையா, இவன் அவகிட்ட பேசுறதுக்காக போயிருக்கிறது. அந்த நேரம் பார்த்தா அவங்க அப்பங்காரன் வீட்டுக்கு வந்துட்டுக்கிறான். இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல, என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அதை பார்த்துக்கிட்டு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு சாஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தான் பதறி அடிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேட்டது. அங்கே போய் பார்த்தா நெஞ்சு வலி வந்துட்டுக்குதுன்னு சொல்லிட்டு தானே இவளுங்கெல்லாம் ஓடுனது. சும்மாவே சொல்லிட்டு திரியிறாங்க மயக்கம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு. அப்படிதான் நம்பிட்டு போறீங்கக்கா. எல்லாம் பொய் புளிங்க. எல்லாம் நம்மள மாதிரி இருந்துருவாங்களா உண்மையை பேசிக்கிட்டு? என்ன சொல்றதுக்கா? ஆமா தீபா, நல்லா சொன்ன. எல்லாம் நம்மள மாதிரியே இருந்துருவாங்களா? எல்லா கதையும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. யார் அம்மா உனக்கு சொன்னது? யார் போய் சொல்லுவாங்கக்கா? எல்லாம் அந்த சொன்னக்கிளி, அந்த பேபி இருக்கிறாளே வாயாடி, அவன் வீட்டுக்காரர் தான் எங்கிட்ட சொன்னது. நாங்கள் தான் 10வது வரைக்கும் ஒன்றா படித்தவங்களாட்டே. அதான் அவன் வந்து எங்கிட்ட சொன்னான் படித்த பழக்கத்துக்கு. அப்புறம் இருந்த ஃப்ரெண்டு பற்றியா இவ கண்ணு வெடிஞ்சிடுதுக்கா. நாங்கள் 2 பேரும் பேசினாவே, அதனால தான் அவன் முன்னாடி எங்களுக்கு பேசிக்கிறது கிடையாது. அப்படியே வீட்டு பக்கமாக வந்தான் பேசுறதுக்குன்னு சொல்லி அதான் அந்த விஷயத்த சொல்லிட்டு போனான் என்கிட்ட.
எம்மா பேபியோட வீட்டுக்காரர் இவ கூட படிச்சவனா? சரி சரி, அத்தை எப்போ பாரு எங்கே பார்த்தாலும் இவங்க 2 பேர் கூடி கூடி பேசிக்கிறதா? சரி சரி, என்னவோ நமக்கு என்ன வந்துட்டு, நம்ம என்ன வேலைக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம். ஏய் அம்மா, யார் இந்த ஆளு இப்படி பார்க்குறான்? ஏமா ஆபீஸ்க்கு வந்துட்டு அடுத்தவங்க கதையை பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, நானும் அப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னம்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க சின்ன தம்பி பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்படிலாம் பேசுனீங்கன்னா 1 ரூபா வாங்கிட்டு போக மாட்டீங்களே, சரியா? என்ன ஆயிட்டு இன்னாங்க சத்தம்? சின்ன தம்பி ஒன்னும் இல்லப்பா, அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க, அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் என்ன பேசிட்டு இருந்துட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் குடும்ப விஷயமா 1000 பேசுவோம், இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு வந்து சொல்கிறீங்க. என்ன பேசணும்? நாங்கள் யாரை பற்றி பேசணும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்காம இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ? லட்சுமி அக்கா எங்க ஆபீஸ்க்கு பூ போடுறவங்க, அவங்க பொண்ணை பத்தியும் எங்க சின்ன தம்பி பத்தி நீங்க தப்பா பேசிக்கிட்டு இல்ல. நான் அதை என் காதால கேட்டேன், கேட்டதுனாலதான் உங்ககிட்டயே நான் கேட்கறேன். ஏய் அம்மா, இவன் எல்லாத்தையும் சொல்கிறானே, எவ்வளோ நேரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருந்தானோ. நல்லா மாட்டினா இந்த தீபா. என் குடும்ப விஷயமா 1000 பேசுவேன், உங்களுக்கு என்ன வந்துட்டு? லட்சுமி அக்கானா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தான் இருக்கணுமோ? எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கக்கூடாதா? என்ன பேச வந்துட்டீங்க? தீபா கொஞ்சம் பொறுமையாக பேசு. கம்மி வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போய் அதிக வட்டிக்கு நீ தான் விடுற, நம்ம தான் கொஞ்சம் அடங்கி போகணும். பேசாம இரு, ஏதாச்சும் சத்தம் போட்டால் பணம் கொடுக்காம போயிட்டு போகிறாங்க. ஏதோ யாரோ தொலைஞ்சு போகிறாங்க, வீடு எப்படியே நாசமாக போனால் நமக்கு என்ன வந்துட்டு? அவன் நம்ம பேசினதை தான் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், ஒன்றும் காணாமல் ஒன்றும் பேசலை. நீ பொறுமையா இரு. பானு அக்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். யார் எப்படி போனால் நமக்கு என்ன வந்துட்டு? வந்த வேலையை பார்ப்போம். எப்பா, உண்மைக்கு நேர்மைக்கு பேர் போனாலே நாங்கள் ஏதோ ஒரு கதையை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கதையெல்லாம் நாங்கள் யாரும் பேச கிடையாது. நாங்கள் இப்போ உள்ளே போகலாமா? போங்க, ஐயா கூப்பிடுறாங்க. தீபா வா போவோம். மூஞ்ச பாரு. ஐயோ பார்த்து, ஒரு பக்கம் சுளிக்கு போகுது, மூஞ்ச பாரு வரட்டமாண்ட. சின்ன தம்பி அம்மா போன் போட்டாங்களாம், உங்களை சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னாங்க, அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். சரிண்ணே, என்ன அங்க சத்தம்? என்ன அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தது? சின்ன தம்பி அவங்கள நீங்க எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? ஏண்ணே? சின்ன தம்பி இவங்க 2 பேரும் செல்வி பாப்பா வீட்டாண்ட தான் இருக்கிறது. அவங்க பணம் வாங்குறதுக்காக அப்பா பார்க்கறதுக்கு வந்த இடத்துல நம்ம செல்வி பாப்பாவையும் உங்களையும் தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதான் சத்தம் போட்டேன் நான். என்னென்ன சொல்றீங்க? அப்படியா சொன்னாங்க அவங்க? என் செல்வியை பத்தி அவங்க தப்பா சொல்றாங்களா? எங்கிட்ட அப்படியே சொல்லக்கூடாதா? வெளுத்து வாங்கிட்டு இருப்பேன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க, அவங்கள உள்ளே வச்சேத்தாதீங்க. சின்ன தம்பி நீங்க கோவப்படாதீங்க, நானே திட்டி அமுச்சிட்டேன், இனிமே அப்படி பேச மாட்டாங்க, நீங்க வீட்டுக்கு போங்கப்பா. சரிண்ணே, இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். மறுபடியும் அவங்க நம்ம ஆபீஸ் பக்கம் பார்த்தேன், அவங்க கையை காலை முறிச்சு விட்டுருவேன், பாத்துக்குங்க. இனிமே வராத மாதிரி பாத்துக்குங்க, சரியா? நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. ஃபோன் பண்ணியா? உனக்கெல்லாம் எதுக்குல போனை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடு. ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கிறதுல உங்கள் அப்பனுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணுமா? சொல்லு பார்ப்போம். என்னத்துக்குல அந்த ஃபோனு எடுத்து விசாட்டல? ஏம்மா உண்மையா தான் சொல்றியா? போன் எடுத்து விசாரிட்டுமா? சரிம்மா சரிம்மா, இப்போ வாங்கி கொடுத்துருக்குற ஃபோனு வெறும் 70,000 ரூபாய் தான். அடுத்து 1.5 லட்சம் ரூபாய் ஐபோன் வந்திருக்கான், வாங்கி தரீங்களா? இதை வேணும் குப்பை தொட்டியில போட்டுறேன். எது 1.5 லட்சத்துக்கு போனா? எடு அந்த தொடப்ப கட்ட. அந்த காசுக்கு ஏதாச்சும் நகை வாங்கி போட்டாச்சும் இருக்கும், நாளைக்கு நாள் வச்சு அது காசு ஆக்கலாம். போனை வச்சு என்ன செய்யறது? ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லைன்னு சொன்னா 1.5 லட்சத்துக்கு போன் வேணுமா? நல்லா வாங்கி தருவோம் வா. நானும் சொன்னேன் குப்பை தொட்டியில போன் விசாட்டுன்னு சொல்லி, நீங்க தானே சொன்னீங்க வாங்கித்தாங்க, அதான் சொன்னேன். 1.5 லட்சத்துக்கு ஒரு போன் வாங்கி தரக்கூடாதா? உனக்கெல்லாம் கஷ்ட சுகம் என்னன்னு தெரியாம உன்னை வளர்த்த மாத்தியா? அதுக்கு தானே இப்படியெல்லாம் நீ பேசுறது, வேற ஒன்றும் கிடையாது. சரி சொல்லுங்க, எதுக்கு போன் போட்டீங்க? உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறது தெரியல, அந்த வேலையை நான் கொஞ்சம் தெரிஞ்ச கொஞ்சம் கூட மாட இருந்து ஏதாச்சும் உதவி பண்ணக்கூடாதா? அது கூட கஷ்டமா இந்த வீட்டில்? சொல்லு பார்ப்போம். அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வேலை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையெல்லாம் நீங்களே பார்க்க கூடாதா? நானும் அப்பாவும் ஆபீஸ் பார்த்து போகலையா? ஏமா அவனை பிடிச்சிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஏல தரன், இவனை என்னன்னு கேளுல, ரொம்ப வாயாயிட்டுல அவனுக்கு. உனக்கு முன்னாடி அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணணும், என்ன சொல்ற? சரி பண்ணுங்க. அதை தான் நானும் சொல்றேன், முதல்ல எனக்கு கல்யாணம் பண்ணிடுங்கன்னு சொல்லி. பொண்ணு கூட நீங்க பார்க்க வேணாம், எல்லாம் நான் பார்த்து வச்சிருக்கேன், சரியா? கேட்டியா? பாத்தியா அவன் பேசுறது எப்படி பேசுறான்னு சொல்லி? இதுக்கு தான் சொல்றது. என்ன வாய் பாத்தியா? பொண்ணு பார்த்து வச்சிருக்கானா சொல்றான் பாரு. ஏலே அம்மாவை கோவப்படுத்திக்கிட்டே. ஐயோ உண்மை சொல்றேன்னு சொல்லி போட்டு உடச்சிட்டனே. சும்மாமா விளையாட்டுக்கு நீ தானே எனக்கு கல்யாணம் பண்றேன்னு சொன்ன, அதான் அப்படி சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. சரி எம்மா, எதுக்கு இப்போ அவனை வர சொன்னேன் சொல்லு பார்ப்போம். ஏலே தரன், நாளைக்கு ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போக வேண்டியதா இருக்குது. உனக்கும் உன் தம்பிக்கும் உன் தங்கச்சி 3 பேருக்கும் புது துணி வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. பொண்ணு பார்க்கறதுக்கு போகும்போது புது துணி தான் போட்டுக்கிட்டு போகணுமா? பழைய துணி போட்டுட்டு போனா வேலைக்காரைய கூட்டிட்டு வந்து நிக்க வைக்குவாங்க. என்னம்மா சொல்ற? பொண்ணு பார்க்கறதுக்கெல்லாம் புது துணி தான் போட்டுட்டு போகணுமா? பொண்ணு பார்க்கறதுக்கு போகும்போது புது துணி போட்டுட்டு போனா என்னால? புது துணி போட்டுட்டு போனாதான் நமக்கு ஒரு கௌரவமும் மரியாதை கிடைக்கும். பழைய துணியை போட்டுட்டு போய் நிக்க சொல்ற, சொல்லு பாப்போம். நான் யாரு? நீலாம்பரி, தெரிஞ்சுக்க.
நீலாமரினா 2 கொம்ப முளைச்சிருக்கு மண்டை மேல. சொல்லுங்க பாப்போம். நீலாமரி வராங்க கொம்போட எல்லாம் பயந்துகிட்டு ஓடுறதுக்கு. இன்னும் நீலாமரியம் இல்ல நீலாமரி. பார்த்தலே அவன் பேசுற பேச்சு பார்த்தலே பேசாம நிக்க சிரிச்சுக்கிட்டு. சரி விடுமா, சின்ன பையன்கிட்ட போய் பேசிக்கிட்டு. சரி இப்ப சொல்லுங்க பாப்போம், யார் யாருக்கு இப்போ ட்ரெஸ் எடுக்கணும்? ஐஷுக்கும் உங்களுக்கும் நீங்களே போய் எடுத்துக்கோங்கம்மா. அவளுக்கு நான் எடுக்கிற கலர் எல்லாம் அவளுக்கு பிடிக்காது. என்ன சொல்றீங்க, நீங்களே போய் எடுத்துக்கிறீங்களா? அப்படியா சரியில்ல, அப்படின்னா நீங்க 2 பேர் மட்டும் எடுத்துட்டு வாங்க. உங்க அப்பா வந்துட்டோம், ஐஷு வந்துருவா இல்லையா? 3 பேரும் போய் எடுத்துட்டு வரோம். ஆகட்டுமா, போயிட்டு வரோம். ஏமா நீலாமரி, போயிட்டு வரேன். எடு தொடப்பக்கட்டை, நீலாமரி பேரை சொல்ற, தொடப்பக்கட்டை பிஞ்சு போயிடும். ஆளை பாரு. சும்மாமா, சும்மா இருல. அந்த அம்மா கோவப்படுத்துற மாதிரியே பேசுற. நடுல போவோம். ஓகே மாப்பிள்ள சார், வாங்க போவோம். சரிம்மா, போயிட்டு வரேன். என் பெரிய பையன் தான், நான் சொல்ற பேச்சு கேட்பான். சரியில்ல, போயிட்டு வா. ஐயோ பார்த்தம்மா. போல பேசாம சீக்கிரம் போயிட்டு வாங்களே. இல்ல கதிரு, நடுல. கண்மணி, இங்கிட்டலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல. அம்மா சொல்ற பேச்சு கேட்க மாட்டியே நீ. ஏண்டி தங்க வந்தீங்க? பாலு எந்த பாலு பாலு பாரு. இவளுங்களா என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போறாளுங்க? தீபா, ஏ பானு, ஒரு ஆள் நிக்கிறது கூடவா தெரியல? வாரேன்க்கா, வண்டி நிறுத்திட்டு வாரேன். என்ன குமாரி அக்கா, ஆளவே பார்க்க முடியல. எங்கம்மா போறீங்க? இருக்கீங்களா வீட்ல? ஆமா குமாரி, நானும் இந்த ரோட்ல வரேன் போறேன், உன்னை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. எங்கம்மா ஊருக்கு இருக்க? ஆமா, நான் எங்க போறேன் என் புள்ளைய எடுத்துக்கிட்டு? சொல்லு பாப்போம். வெயிலுன்னா கம்மியாவா அடிக்குது? வீட்டில் தான் இருக்கிறம்மா, உங்களை தான் ஆளவே காணல. அதான் 2 பேர் வண்டியில போயிட்டு இருந்தீங்க, கூப்பிட்டேன். எங்க தூரமாவ போயிட்டு வரீங்க? இல்லக்கா, நீலாமரி ஃபைனான்ஸ் ஆஃபீஸுக்கு தான் போயிட்டு வரோம். யாரும் என்கிட்ட பணம் கேட்டிருந்தாங்க, அதான் வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லி போயிருந்தம்மா, வேற எங்கும் போகல. அப்புறம் என்னம்மா காதுல நெத்தியில கழுத்துலன்னு சொல்லி மின்னுது? நகையெல்லாம் ஜோரா போட்டிருக்கேன். இது சும்மா நீ கொடுத்து நான் போடுற மாதிரி இல்லை பேசுகிறேன். என் புருஷன் வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புறாரு, அதை நான் கொஞ்சம் வீட்டு செலவு போக நகை எடுத்து போட்டுக்கிறேன். இது உன் கண்ணு 2 உறுத்துதா? சொல்லு பார்ப்போம். கோபப்படாதீங்க, நாட்டு நடப்பில் எவ்வளவோ விஷயங்கள் போயிட்டு இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்காம வீட்டோடய கிடக்குறீங்க. அதான் சொல்லலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தினா நீங்க கோபப்படுறீங்களே. சரியம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். நாட்டு நடப்புனா புரியல, என்ன சொல்றீங்கம்மா? ஐயோ தீபா, வீட்டை விட்டு கூட வெளியில வர்றதில்ல. நம்மள மாதிரியா அங்கங்க போய்கிட்டு இருக்கிறதுக்கு? நம்மளா பார்த்து சொன்னாதான் இவளுக்கு கதையெல்லாம். நீயே சொல்லு. ஆமா பனக்கா, நாட்டு நடப்பை பத்தி சொல்லலாம்னு சொல்லியிருந்தா எப்படி கோபப்படுறாங்க பாத்தீங்களா? ஐயோ அம்மா, என்னன்னு சொல்லுங்களேன். ஐயோ குமாரி அக்கா, நம்ம தெருவிலே ஒரு கதை ஓடிட்டு இருக்கே, தெரியுமா? எங்க தீபா, என் புள்ளைய வச்சுக்கிட்டு அவளை பார்க்கறதுக்கே சரியா இருக்குது. பத்தாத்துக்கு என் மாமியார் வேற எங்கே போகிறதுக்கு விடுறதில்ல. அதான் புள்ளையோடு விளையாடிட்டு இருக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்குது. மற்றவங்க கதையை நான் கேட்கறதே இல்லை, பார்க்கறதும் கிடையாது. உனக்கு எதுனா தெரியுமா? என்ன கதைம்மா அது? சொல்லு பாப்போம். எல்லாம் அந்த லட்சுமி பொண்ணு பற்றி தான், வேற என்ன? யாரு? நம்ம செல்வியா? என்ன ஆயிட்டு? ஆமாம், நம்ம செல்வின்னு வேற சொல்லுங்க. அவ என்ன நமக்கு சொந்தமா பந்தமா? வேலை பாருங்க. ஏன் தீபா அப்படி சொல்கிற? ஒரே தெருவில் இருக்கிறோம், ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கும், அதான் சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிற தீபா? இப்போ நான் போயிட்டு வந்தேன் இல்லையா நீலாமரி ஆஃபீஸு, நீலாமரியோட சின்ன பையன் கதிர், உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் தீபா, ஆனால் நான் பார்த்தது கிடையாது. ஏம்மா? நம்ம பூக்கார் லட்சுமி செல்வியும் அவங்க பையனும், அதான் அந்த சின்னவன் கதிர், அவங்க 2 பேரும் தான் காதல் ஓடிட்டு இருக்குதம்மா. ஏம்மா, அந்த பக்கம் இருக்கிற தெருவு இந்த பக்கம் இருக்கிற தெருவு எல்லாருக்கும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க பாப்போம். என்ன தீபா சொல்கிற? நான் தான் சொல்கிறேன் இல்லையா, யார் வீட்டுக்கும் போதில்லை, யார் கதையும் கேட்கறது இல்லைன்னு சொல்லி. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சொல்லு பார்ப்போம். ஏதோ நீ ஏன் வந்து சொன்னாதான் எனக்கு எல்லாம் தெரியுது. அப்படியா? அந்த பையனா இந்த பொண்ணா? எம்மா, நம்பவே முடியல பாத்தியா? ஆமா குமாரி, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? சொல்லு பார்ப்போம். ஊமு குசிவு மாதிரி இருந்துக்கிட்டு அவ பண்ற வேலையெல்லாம் பாத்தியா எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா பெரிய இடமா தான் பார்த்து பிடிச்சிருக்கா. எல்லாம் உங்க ஆத்தாக்காரிக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்கு. எம்மா, அப்படியா? அவ பெத்த புள்ளையா இருந்தா இதெல்லாம் செய்ய விடுவாளா தீபா? நீ சொல்லு பாப்போம். அதானே, இந்த விஷயமா தான் பானுக்கிட்டையும் பேசிக்கிட்டே வந்தேன். வழியிலே உங்களை பார்த்த பார்த்தீங்களா? உங்களுக்கு தான் எந்த விஷயம் தெரியுதில்ல பாருங்க, உங்களுக்கு சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்தினம்மா, அதான், வேற ஒன்றும் கிடையாது. நல்ல வேலை சொன்னேன், தெரியாம இருந்தா இந்த உலகத்தை பத்தி தெரியாமே போயிட்டு இருக்கோம் எனக்கு பத்தியா? அப்புறம் குமாரி, வெளிநாட்டிலேருந்து பணம்லாம் வந்துடுச்சா? பணங்கன்னு வச்சுட்டு இருந்தா இந்த தீபா கிட்ட கூடு, 1க்கு 4 ஆக்கி தருவா. என்ன சொல்றது, வட்டியாச்சும் திங்குவே இல்லையா? எங்கக்கா முன்ன மாதிரி பணம்லாம் அனுப்புறது கிடையாது. எப்போ ஒரு மாதம்தான் வருது, அது கூட வயிற்றுக்கு வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. பத்தாத்துக்கு என் பொண்ணு வேற, பொண்ணுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுது, ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இதுக்குன்னு செலவாயிடுதுக்கா. பணம்லாம் ஒன்றும் கிடையாது. குமாரி அக்கா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காலி இடம் இருந்துச்சு இல்லையா, அதை நீங்கள் தான் வாங்கிட்டீங்களாமே? ஆமாவா? எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா?
ஐயம்மா, எல்லா கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. இனி ஏன் மறைக்கணும், சொல்லிடுவோம். அதானே, தீபாளுக்கு தெரியாம இந்த தெருவில் ஏதாச்சும் ஒன்று நடந்துடுமா? இந்த இடத்த நாங்கள் தான் வாங்கணும். எங்கள் வீட்டுக்காரு வெளிநாட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதாம்மா வேலை செய்கிறதுக்கு. அதான் இங்கே கடை வச்சு தந்துடலான்னு சொல்லிட்டு இடத்த வாங்கினோம்மா. நாங்களும் கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கோம். என்ன செய்யறது? பானுக்கா எப்படி புழுகுறா பார்த்தீங்களா? சொந்தமாக காசு போட்டு வாங்கியிருக்கா, கடன் வாங்கி வாங்கினாலாமா. யாருக்கு காது குத்துறதுக்கு வர? நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கா பார்த்தீங்களா? அதானே, எப்படி புழுகுறா பத்தியா? எல்லா கதையும் அவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. சும்மாவே நம்மக்கிட்ட பில்டப் போடுறது. ஏன்னா நம்ம தானே சொன்ன மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் வந்த வேலையை விட்டுட்டு வேற என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக அவகிட்ட பேசிட்டு கிளம்பு, வீடு போய் சேருவோம். சரிக்கா சரிக்கா, கிளம்பிடுவோம். என்னம்மா 2 பேர் ரகசியம் பேசுறீங்க? ஒன்றும் இல்லை குமாரியாக்கா, சும்மா தான். ஏன் தீபா, இந்த செல்வி விஷயம் அந்த நீலாம்பரிக்கெல்லாம் தெரியுமா? நல்லா சொன்னப்போ தெரிஞ்சா அவ சும்மா இருப்பான்னு நினைக்க. வானத்துக்கு பூமிக்கும் எகிற மாட்டா. எம்மா, அவகிட்ட யாராச்சும் வாய் கொடுக்க முடியுமா? எம்மம்மா, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது குமாரி. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா சும்மா இருப்பாங்களா? அவங்க இருக்கிற வசதிக்கு எங்க வேணாலும் பொண்ணு எடுப்பாங்க. போய் போய் இந்த லட்சுமி வீட்டிலே பொண்ணு எடுப்பாங்க. சொல்லு பார்ப்போம். அதானே, இன்னும் தெரியாம இருக்கம்மா. அந்த லட்சுமிக்கு கூட எல்லா கதையும் தெரியுங்க. தெரிஞ்சதுனால தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு தான் தெரியாதுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறா. நம்ம என்ன செய்ய? ஆனாலும் தீபா, நீலாம்பரிக்கு ஒரு நாளுக்கு தெரிய வரும்போது ஒரே பட்டாசு வெடியுமா தான் வெடிக்க போகுது பார்த்துக்க. அதே என்னவோ கரெக்டு தான். தீபா, ஏ குமாரி, மகேஷ் அக்கா வராங்க, பேசாம இருங்க. அடடே மகேஷ் அக்கா, பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. நல்லா இருக்கீங்களா? ஏன் தீபா, நல்லா இருக்கேம்மா. வாங்க மகேஷ் அக்கா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் குமாரி. புள்ளிய கீழே விட்டுருக்கேன் விளையாடுறதுக்கு. தூக்கு முதல்ல. இருக்கட்டும் விடுங்கக்கா. வீட்டுக்குள்ளே போனாலும் எல்லா சாமானத்தையும் இழுத்து இழுத்து கீழே போடுறா. அதான் கொஞ்ச நேரம் வெளியே விளையாடிட்டோன்னு சொல்லி பால் போட்டிருக்கேன், விளையாடிட்டு இருக்கா. அவங்க அப்பா போனெல்லாம் பண்ணுறானா? பண்ணுறாங்கக்கா, காலையில் கூட பேசினேன் நான். மகேஷக்கா, தூரமாக போகிறீங்களா? ஏன் பானு, லட்சுமி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரமா? என்னக்கா ஆளாளுக்கு கூடி கூடி லட்சுமி அக்கா வீடுன்னே போயிட்டு வரீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, லட்சுமி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கு பார்த்தியா, அதான் போயிட்டு வரதா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? மாப்பிள்ளைலாம் பார்த்தாச்சா? மாப்பிள்ளைலாம் நல்லா அமைஞ்சிடுச்சா? மாப்பிள்ளை எங்கக்கா பார்த்துருக்காங்க? மாப்பிள்ளை பேபியோட சொந்தக்காரங்களாம், அப்பத்தாவோடைய சொந்தம்னு சொன்னாங்க. அவ்வளோதாம்மா, வேற ஒன்றும் தெரியாது. ஏக்கா, மாப்பிள்ளை எப்படி, நல்லா வசதியா? பார்த்தா நல்லா வசதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மாப்பிள்ளை நல்லா படிச்சுட்டு பேங்க்கில் வேலை பார்க்குறதெல்லாம் சொன்னாங்க. மாப்பிள்ளை பேங்க்கில் வேலை பார்க்குறாரா? அப்புறம் மாப்பிள்ளை வீட்டு செயலில் நல்லா வசதியா? பார்த்தாக்கா நல்லா வசதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பொண்ணு ஒரு பையன் சொன்னாங்க. அதானே பார்த்தேன். லட்சுமி அக்காவை கொக்கா, அவங்கெல்லாம் லேசாக மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்களே. எல்லாம் வசதியாக இருந்தால் மட்டும்தான் மாப்பிள்ளை பார்ப்பாங்க. என்ன தீபா, ஒரு மாதிரியாக சொல்கிற? ஒன்றும் இல்லை மகேஷ் அக்கா, நாட்டு நடப்பை பற்றி சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரிம்மா, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். குமாரி அக்கா, நான் சொல்லல, லட்சுமி அக்கா லேசுப்பட்டவங்க கிடையாது. எங்க வசதியா இருக்குன்னு பார்த்து தான் அவங்க மாப்பிள்ளை பிடிப்பாங்க. ஆமா தீபா, நீ சொல்றது உண்மைதான். பாத்தியா? அதானே, பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லியும் சும்மா இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அந்த பையன் நல்லா வசதின்னு சொல்லிட்டு தான், வேற என்ன? இப்போ பார்த்துருக்கிற மாப்பிள்ளையும் நல்லா வசதியா இருக்கிறது தான் ஓகே சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னா இவங்க போய் கொடுப்பாங்களா? பாத்தியா? ஆமா பானுக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆமா தீபா, ஊம குசிமி மாதிரி ஆத்தாள மகளும் இருந்துக்கிட்டே எப்படியெல்லாம் மாப்பிள்ளை பிடிக்கிறாளுங்க பாத்தியா? நமக்கெல்லாம் இந்த வசதி வருமா? அதான் அவங்களுக்கு நான் பரிதாபமே பார்க்கறது கிடையாது. எதனா பணங்கன்னு கேட்டாங்கன்னா கூட 1க்கு 4 வடியை நான் போட்டு கொடுத்துறது. இவங்களுக்கெல்லாம் பாவமே பார்க்கக்கூடாது, எல்லாம் ஊம குசுமிங்க. ஆமா, நமக்கு என்ன வந்தது? கத்திரிக்காய் முத்துன கடத்தெருவுக்கு வராமையா போகும்? ஆமா பானுக்கா, இப்போ பார்த்துருக்கிற மாப்பிள்ளை இவளுங்களை பற்றி தெரிஞ்சா துண்டக்கான துணியக்கானு ஓட மாட்டாளுங்க. யார் இருந்தா பார்ப்போம் பொறுமையா. யாரா இருக்கும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரு? விசாரிக்கணுமே. ஏன் தீபா அப்படி சொல்ற? ஆமா பானாக்கா, அந்த செல்வியை பத்தி நம்ம கிட்ட வந்து விசாரிச்சாக்கா நம்ம எதுவும் சொல்ல வேணாவா? அக்க பக்கம் இருக்கிறீங்களே, நீங்க எல்லாம் சொல்லக்கூடாதான்னு நம்மள ஒரு வார்த்தை கேட்டுட்டா அதுக்கு தான் அவங்க வந்தா லேசா சொல்லி வைப்போம். விடு தீபா, நமக்கு என்ன வந்துட்டு, நம்ம வேலை உண்டு நம்ம ஒன்றுன்னு இருந்துட்டு போயிடுவோம். அந்த பொண்ணை பத்தி சொன்னா நமக்கு என்ன வரப்போகுது சொல்லு பார்ப்போம். குமாரி அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? பானாக்கா சொல்றது உண்மைதான். அந்த பொண்ணை பத்தி சொன்னா நமக்கு என்ன வரப்போகுது? போ, நம்ம வேலையை போய் பார்ப்போம், போங்க. சரி, நாங்களும் போயிட்டு வரோம். இன்னைக்கு வர முடியல சார், கொஞ்சம் சொல்லிடுங்க. ஆமாம் சார். சிவா, உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்த இல்லையா, அது வரும்போது நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்க சார், நான் வரும்போது கொண்டு வந்துடுறேன். ஓகேங்க சார், ஓகே. சிவா, ஆஃபீஸில் சொல்லிட்டீங்களா லீவ் போட்ட விஷயம்? இல்லை சார், நான் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. நாளைக்கு வந்து சொல்லிக்கலான்னு சொல்லி நான் சும்மா ஆயிட்டேன். ஓகே சிவா, அப்போ நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே சார், ஓகே. சிவா, சொல்லுமா.
ஒண்ணுமில்லல, அதான் சொன்னேன் இல்லையா, நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போலாமா, அதை கேட்க தான் வந்தேன். நாளைக்காமா? இன்னைக்கே லீவ் ஆயிட்டு நாளைக்கு லீவ் போட முடியாதே, இன்னொரு நாள் போவோம். இல்ல சிவா, நான் வரேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட முடியாதா? என்ன செய்யறதுன்னு தெரியலையே, பாப்போமா சொல்றேன். சொல்றதுக்கு இல்லைல்ல, அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு வரேன்னு சொல்லி, நீ என்ன சொல்றியோ அதை கேட்டுட்டு நான் ஃபோன் அடிக்கணும். அப்படியாமா? என்ன செய்யன்னு தெரியலையே. சரி, பார்த்துட்டு வந்துருவோம். சரியா? சரி பின்ன, அப்படி நீ ஒரு ஃபோனை போட்டு ஆஃபீஸ்க்கு வரதில்லைன்னு சொல்லிட்டு போ நாளைக்கு லீவுன்னு. சரியா? நாளைக்கு போவோம். ஏம்மா, அப்பா கிட்ட சொல்லிட்டியா? உங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு என்ன, அவர் என்ன வேணாம் நான் சொல்ல போறாரு, இப்போ வந்துருவாரு, நான் சொல்லிக்கிறேன், நீ ஆறு வேலை பாரு. ஏம்மா, ஆ காலேஜ்ல இருந்து தங்கச்சி வந்துட்டாளா? இன்னும் இல்லை, ஏம்ல? ஒன்னும் இல்லம்மா, கேட்டேன். சரியில்ல, நீ என்னன்னு பாரு, நான் ஆக வேண்டிய வேலையை பார்க்க. ஐயோ, ஒரு வழியா நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோமா? எப்படி இருக்க போறாளோ நான் கட்டுற தேவதை அண்டவா. என்னை தாராட்ட வருவானா நெஞ்சில்